இன்றைய காலகட்டத்திலே மிக முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் என்பது ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கிறது. திருமணம் சுன்னத்து என்று சொன்னாலும் கூட அந்த திருமணம் நடைபெறுகின்ற விஷயத்திலே மிக முக்கியமான ஃபர்லான கட்டாயமான சில விஷயங்கள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்வது என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும். அதாவது மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்க்கத்தில திருமணத்தில மிக முக்கியமானது மகர் என்பது. இந்த விஷயத்தை நாம் நினைவுபடுத்துகிற பொழுது நீங்கள் நினைக்கலாம், திடீரென்று என்ன இது மகரை பற்றி ஹசரத் பேசுகிறார் என்று. அன்பார்ந்த சகோதரர்களே, அண்மையிலே ஒரு திருமணத்திற்கு நான் போயிருந்தேன். ஒரு பள்ளிவாசலிலே நிக்காக நடைபெறுகிறது. அந்த நிக்காகிலே மணப்பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். ஹசரத்மார்கள் பயான் செய்ய வந்திருக்கிறார்கள். மற்றும் அதிகமான தெரிந்த உலமாக்கள் வந்திருந்தார்கள். ஊர் மக்களும் மஹல்லாவாசிகளும் பள்ளி நிறைய இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிக்காகிலே நிக்காகு பயான் நடைபெற்றது. இவ்விதமான அந்த திருமண விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு வருகிற பொழுது அந்த திருமணத்திலே மகர் எவ்வளவு கொடுக்கப்படுகிறது? மாப்பிள்ளை இடத்திலே ரிஜிஸ்டர், அதாவது திருமணத்தை பதிவு செய்யக்கூடியவர் கேட்கிறார், மகர் எவ்வளவு? மகர் எவ்வளவு என்று கேட்டவுடனே இப்போது அந்த மாப்பிள்ளை தரப்பிலே இருந்து மாப்பிள்ளையுடைய சொந்தக்காரர்கள் அங்கிருந்து சத்தம் வருகிறது. அதாவது மகர் என்பது அந்த பெண்ணுக்கு 35 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகையை நாம் கொடுக்கிறோம். 35 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகையை கொடுக்கிறோம். அதாவது 3.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நகையை கொடுக்கிறோம். இப்போது அவ்விதமாக மகர் என்று சொல்லப்பட்டது. அந்த திருமண விஷயங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. அதன் பின்னால் எனக்கு ஒரு சிந்தனை பிறந்தது. அதாவது வசதி படைத்தவர்கள், பணம் உள்ளவர்கள், வசதி படைத்த இளைஞர்கள் அல்லது வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இப்படிப்பட்ட குடும்பத்திலே திருமணம் செய்கிற பொழுது மகர் என்று இவ்வளவு பெரிய ஒரு தொகையை கொடுக்கிறார்கள், கொடுக்கலாம். அதே நேரத்திலே சாதாரண ஒரு ஏழை, ஒரு சின்ன ஒரு தொழில் செய்யக்கூடியவன், ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்தவன், ஒரு வறிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒருவன் திருமணம் செய்கிற பொழுது இவன் எவ்வளவு மகர் கொடுப்பது? நீங்கள் சொல்வீர்கள், அவருக்கு வசதி இருக்கிற அளவுக்கு கொடுத்துக் கொள்ளுங்களே என்று. ஆனால் அதுவல்ல இந்த இடத்திலே பிரச்சனை. அதாவது பள்ளிவாசலில் வைத்து ஊர் மக்களுக்கு மத்தியிலே அதிகமானவர்கள் இருந்து நடைபெறுகிற நேரத்திலே 35 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் இப்படியாக மகரை அங்கே சொல்கிற பொழுது, குறிக்கிற பொழுது சாதாரண ஏழை எளியவர்களுக்கு வெக்கம் வந்துவிடும். 5000 ரூபாய் மகர் கொடுக்கிறேன், 10,000 ரூபாய் மகர் கொடுக்கிறேன், அல்லது ஒரு அரை பவுண்ட் நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிற பொழுது அங்கே ஒரு வெக்கம் கூச்சம் வரக்கூடிய ஒரு நிலை வருகிறது. இதனால் திருமணம் செய்யக்கூடிய ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு ஒரு வகையான அவமானம் ஏற்படுவதற்குரிய ஒரு வாய்ப்பு வருகிறது என்ற ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. இது உண்மையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். மகர் என்பது மார்க்கத்திலே முக்கியம்தான். ஆனால் மகர் என்பது லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது திருமணம் செய்கின்ற நேரத்திலே மகர் சம்பந்தமாக ஒரு இரும்பு மோதிரமாக இருந்தாலும் சரியப்பா என்ற ஒரு இடத்திலே சொன்னார்கள். ஹசரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்த பொழுது சொன்னார்கள், அதாவது ஒரு ஈத்தம்பளை கொட்டையினுடைய அளவுக்கு தங்கத்தை கொடுத்து நான் திருமணம் செய்தேன். இவ்விதமாக மகர் என்பதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வைத்துக் கொள்வதுதான் நல்லது. இல்லை என்று சொன்னால் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனையாக போய்விடும். எவ்விதம் சீதனம் என்பது ஒரு பிரச்சனையாக பெண் வீட்டாருக்கு இருந்ததோ அதே போல மகர் கொடுப்பது ஒரு பெரும் பிரச்சனையாக
வரக்கூடிய ஏழை எளிய இளைஞர்களுக்கு வந்துவிடும் என்பதை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் தான் முற்காலத்திலே மகர் என்பதை எழுதுகிற பொழுது எவ்வளவு எழுதுவார்கள்? அதாவது 101 ரூபாய் என்று எழுதுவார்கள். இன்னும் அந்த நடைமுறை சில ஊர்களிலே இருக்கிறது, கட்டுப்பாட்டு இருக்கின்ற ஊர்களிலே இருக்கிறது 101 ரூபாய் என்று. இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பணக்காரராக இருந்தாலும் அப்படி எழுதுவார், ஏழையாக இருந்தாலும் அப்படி எழுதுவார். இந்த நேரத்திலே எந்த விதமான மன உளைச்சலும் வரமாட்டாது. ஆனால் இன்றைக்கு இந்த மகர் கொடுப்பது என்பது, அதாவது பெண்ணின் மீது இருக்கிற மஹப்பத்தினால் கொடுக்கிறார்களா அல்லது மார்க்கத்தினுடைய கடமை என்று கொடுக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. இன்றைக்கு பெருமைக்காக வேண்டி இது செய்யப்படுகிறது. பெருமைக்காக, மதிப்புக்காக அவர் அத்தனை லட்சம் கொடுத்தா நாங்கள் இத்தனை லட்சம் கொடுக்கிறோம் என்று சொல்லி பெருமைக்கு, புகழுக்கு செய்யப்படுகிறது. அதனால் இவ்விதம் செய்யக்கூடிய அந்த ஒரு சிலர் செய்கின்ற செயல்பாடு நமது சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதை சிந்திக்க வேண்டும். நீங்கள் பெண்ணுக்கு எவ்வளவு வேண்டும் என்றாலும் நீங்கள் கொடுங்கள். ஆனால் அங்கே பதிவு செய்கின்ற பொழுது ஒரு சிறு தொகை பணம் என்பதோ அல்லது சிறு நகை என்பதோ நீங்கள் பதிவு செய்தால் தான் அடுத்தவர்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பெண்ணுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையிலே வீட்டை கொடுக்கலாம், தோட்டத்தை கொடுக்கலாம், வாகனத்தை கொடுக்கலாம். அரபு நாடுகளில் இன்றைக்கு அவ்விதம் செய்வதை போல செய்ய முடியுமானால் செய்யுங்கள், தப்பு இல்லை. ஆனால் இவ்விதமாக இந்த சபையிலே செய்வது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் என்ற விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். இது சமுதாயம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன்.